ஹேவ் யூ எவர் ட்ரைட் நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டோட ரைட்டிங் எடுத்து நீங்கள் படமாக பண்ணணும் அப்படி? எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு சார். இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஏன்னா நான் டைரக்டருக்கு நான் வந்து எனக்கு பயிற்சி செஞ்சதை விட ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு நான் நிறைய பயிற்சி செஞ்சேன். முகமுடி மாதிரி ஒரு ஃப்ளாப் நான் கொடுத்தாலும் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் வந்து இன்னும் என்னை கம்ப்ளீட்டாக ஆக்குறதுக்கு இன்னும் ஒரு 10-20 வருடங்கள் எனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து என்ன லெவல் போயிடுச்சுன்னா, நியர்லி ஒரு 90% படத்தை என் ஸ்கிரிப்டில் நான் பார்த்துட்றேன். அது வந்து அதுக்கு இப்போ யார் இங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இருப்பாங்க, ஆனால் எனக்கு யாரும் தெரியல. அப்புறம் எனக்கு ஐம் எ வெரி இன்ட்யூட்டிவ் பர்சன் நினைக்கிறேன். நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது மேபி நீங்கள் எழுதுனா நான் ஒத்துக்கலாம். இப்போ கமல் சார் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ரைட்டர். இப்போ எனக்கு வந்து தேவர் மகன்றது வந்து இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவேன். என் படத்துக்கு நிறைய அதை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது வந்து எனக்கு பண்ண முடியும் ஒழிய இப்போ நான் அது மாதிரி நான் அப்படி யாரும் இங்கே இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இருக்கிறாங்க பட் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எழுத்தாளர்கள்ன்ற ஒரு இதையே நம்ம அந்த வர்க்கத்தையே நம்ம அழிச்சாச்சு. இப்போ வந்து டைரக்டரே தான் நம்ம. அதுக்கு இன்னொரு காரணம் பார்த்துருக்கு. இப்போ வர்றவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும், இப்படி தான் வராங்க இல்லையா. யாருமே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும்னு யாருமே வரது கிடையாது. ஏன்னா அப்புறம் இன்னும் இந்தியாவில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டுக்குன்னு தனியாக எஜுகேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு கமல் சார் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாரு. நிறைய பேர் கலந்து இல்லை ஒர்க் ஷாப் சார். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு சார், நான் வந்து ஒரு கதைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு முழுமையாக 20 வருஷம் தேவைப்படுது சார். மனுஷனுடைய ரொம்ப ஆதி காலத்துலேருந்து குகையில் வாழ்ந்த மனிதனுடைய ஆதியிலேருந்து நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கதைகளை பற்றி அவ்வளோ பெரிய ஒர்க்கு லிட்ரேச்சர் இருக்குது ஆக்சுவலாக. அதை படித்து கட்டுப்படி ஆகலை. ஸோ வந்து ஒரு 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 கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து கதைகளை பற்றி ஒரு எழுதுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை தேவைப்படும். இப்போ ரைட்டர்ஸ் மட்டும்தான் நிறைய படிக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ரைட்டர் எழுதி கொடுத்துட்டா டைரக்டர் வந்து எக்ஸிக்யூட் தானே பண்ணுறாரு. ஒரு 1000 பேர் தேட்டருக்குள்ள வந்து இப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. கடவுளுக்கு அப்புறம் அண்ணாந்து பார்க்குறது திரை சிலை தான். இப்படி பார்க்கும்போது நான் எல்லோரும் ரைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி இப்படி பண்ணி ஒரு கதை சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு, ஒரு ரிக்ஷாக்காரர் உட்காந்துருக்காரு, ஒரு பைலட் உட்காந்துருக்காரு, ஒரு பெரிய நடிகர் உட்காந்துருக்காரு, ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு, ஒரு சாதாரணமாக வண்டி தள்ளுறவங்க ஒருத்தவங்க வைக்கிறாங்க, ஒரு மாட்டுக்காரர் உட்காந்துருக்காரு, பல பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் இருட்டு அறைகளை உட்காந்து அவங்க எல்லாரையும் அப்படியே வசியப்படுத்தி அவங்க செய்கிற தொழில், அவங்க என்ன ஜாதி என்ன மதம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு கதையை சொல்ல போகிறதுக்கு முந்தைய அவங்க கதையை கேட்குறதுக்கு முந்தி எப்படி கதை கேட்பாங்க, எப்படி நம்புவாங்க? அதுவும் பொய்ன்னு தெரியும். அது வந்து சும்மா இங்கேருந்து ஒரு லைட்டு போடுறாங்க, அந்த லைட்டில் 24 ஃப்ரேம் ஓடுது ஒரு செகண்டு, எப்படி நம்புவாங்க? யாரோ நடிக்கிறாங்க. அப்போ அந்த கதையில் வந்து அந்த கதையோடு சேர்த்து அந்த கதை எடுக்கப்பட்ட விதம் வந்து அவங்கள அப்படி கட்டி போட்டுருது. அந்த கட்டி போடுறதுக்கு இவங்க எல்லாரையும் கூட அவன் திறமைசாலியாக இருக்கணும். இவங்க எல்லாரையும் கூட திறமைசாலி கிடையாது, இவங்க எல்லாரையும் கூட அந்த ரூமுக்குள்ளே அவன் ஒரு பெரிய ஆளுமையோட ஒரு ஆளாக இருக்கணும். அப்போ அந்த 1000 பேர் அந்த ரூமுக்குள்ளே உட்கார வச்சு அவங்க ஈகோவெல்லாம் கரைச்சி தூக்கி போட்டுட்டு வேற அளவுக்கு கொண்டாடுறதுக்கு அவனுக்கு வந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ ஃபிலாசபிக்கல் அவுட்லுக் இருக்கணும், எவ்வளோ பொயட்டிக் சென்சிபிலிட்டி இருக்கணும், அப்புறம் எவ்வளோ ட்ரூத் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை தேவைப்படுதில்ல. அந்த ஆளுமை வந்து அது எதுலேருந்து வரும்? உங்களுக்கு வாழ்க்கையை தெரிஞ்சால் தான் வரும். வாழ்க்கை எப்படி தெரியும்? நான் வாழ்க்கையை பல பேர் பார்த்த வாழ்க்கையை படித்ததாகவும், பல பேரை போய் மீட் பண்ணாலும், பல உலகங்களை போய் நான் பார்த்தனாலையும், பல உங்களை மாதிரி ஒரு அறிஞர்கள்ட்ட போய் உட்காந்து கேட்டதுனால தான் எனக்கு வாழ்க்கை தெரியும். அப்போ அந்த வாழ்க்கை தெரியுது வந்து அதில் ரொம்ப முக்கியமானது வந்து படிப்புன்றது. நான் இந்த புக்ஸ் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. காலங்காலமாக தமிழ் சினிமாவில் உலகம் புறமே இந்த ஒரு டிபேட் இருக்குது. இந்த வெகுஜன மக்கள் வந்து ஏற்கனவே வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய துக்கங்கள்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அதுக்காக வந்து ஒரு இயற்கைக்கு ஒவ்வாத இயற்கையை மீறிய சினிமாக்கள் தேவைப்படுதுன்னு ஒரு இது இருக்குது. இந்த ஒரு டிபேட் இருந்துக்கிட்டே இருக்குது. Do you have any answer? இல்லை சார், இதுக்கு வந்து எப்படின்னா
எப்பயுமே யூஸ்வலாக இப்போ நான் அன்றைக்கி ஒரு 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 இன்டர்வியூ போகும்போது, ஒரு ரேடியோ இன்டர்வியூ போகும்போது அங்கே ஒரு பையன் பார்த்தேன், ஒரு இளைஞன் அங்கே வேலை செய்கிறான். அந்த பையன் என்கிட்ட கேட்குறான், சார் உங்கள் படம் ஏன் சார் சீரியஸாகவே இருக்குது, ஏன் சார் ஜாலியாக இல்லை அப்படின்னு கேட்டான். நான் உடனே ஜாலியானா என்ன தம்பி நினைக்கிறேன், ஜாலியானா என்ன, இல்லை சார் வாழ்க்கையே பிரச்சனை டயர்டாக இருக்குது சார், அப்படியே ஒரு 2.5 மணி நேரம் வந்து தேட்டருக்குள்ளே போனால் ஜாலியாக இருக்கலாமே சார் அப்படிங்கும்போது எனக்கு அந்த பையனை பார்த்து ரொம்ப கவலையாச்சு ஆக்சுவலாக. அதாவது ஒரு திரைப்படம் அப்படின்றது இந்தியாவில் ஒரு கேளிக்கை விடுதிக்குள் செல்வது போலே அப்படி நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அது கிடையாது திரைப்படம். அது வந்து அப்படி கிடையாது. அதாவது ஒரு நல்ல விருந்து சாப்பிடும் போது வந்து ஊறுகாய் இருக்கும், அந்த இதுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து பெரிய உணவு ஆக்சுவலாக என்னை பொறுத்தல வந்து மனசுக்கு வந்து ஒரு பெரிய உணவாக தான் நான் வந்து ஒரு தியேட்டரை பார்க்குறேன். அதில் நிறைய சுவைகள் இருக்கலாம். இப்போ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் இருக்குது, ராபர்ட் பெனிகினி. அதில் காமெடி இருக்குது. காமெடினா அந்த ஹியூமர் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, பல சந்தோஷங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த படம் பாட்டு வெளியே வரும்போது லைஃப்பில் எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு அற்புதமானதுன்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு போகிறான். அது நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக வந்து. இப்போ நான் அவதாரம் படம் பார்க்கும்போது அவதாரத்தில் வந்து ஒரு 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 ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை மனதுள்ள ஒரு மனிதனை வந்து இந்த வாழ்க்கை எப்படி பந்தாடுது, இது எவ்வளோ கொடுமை. அப்போ அவன் கோர்ட்டில் வந்து அவன் வந்து என்னப்பா நீ ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா அப்படிங்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு எந்த மொழியுமே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் ஒரு கூத்தில் பாடின ஒரு பாட்டை சொல்கிறான். இதை நான் பார்த்துட்டு ரொம்ப அலறிட்டேன் ஆக்சுவலாக. சார் ஒரு படம் என் வாழ்க்கைக்கு ஒரு விளக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ நான் சொல்கிற போது என்ன பெரிய மெத்தப்பட்ச மாதிரி பேசுகிறாங்கன்னு நினைக்கல. இல்லை, என் படங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணிக்கிருக்கேன். நீங்கள் உங்கள் படங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக. தேவதன்னு ஒரு படம் பண்ணுங்க. நான் என்ன யோசிக்கிறேன், ரொம்ப சிம்பிள். சினிமா என்ஜாயபிளாகவும் இருக்கணும். ஆமாம். ஆனால் அதோட முக்கியமான ஒரு என்ன கடமை ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் சினிமாவுக்கும் கூத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. கூத்துல தான் சினிமாவுக்கு வந்திருக்கு. அர்த்தநாராயண கண்டத்தில் வந்து என்ன ஸ்ட்ராங்கான கதை இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு பப்புன்னு வர்றான், ஒரு வள்ளி திருமணம் கடவுளை பற்றி நம்ம சொல்கிறோம். அதுலேயும் ஒரு பப்புன்னு வர்றான். ஆனால் அது வள்ளி திருமணம் இல்லை, அப்படி இல்லை. அப்போ நம்ம நான் என்ன சொல்கிறேன், அதில் ஒரு சுவை இருக்கணும். அப்போ ஒரு சீரியஸான ஒரு கதையில் வந்து சுவைன்றது என்ன. இப்போ நான் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கேன், இப்போ வந்து ஓனாய் மாட்டுக்குட்டி. இந்த படத்தில் காமெடி இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 10 இடத்துல ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க ஆக்சுவலா. ஆமா. இப்போ இப்படி வணக்கம் சொல்லுங்க. ஆமா. அந்த சீன்ல வந்து 3 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, சிரிச்சுக்கிட்டே. நான் சொல்றேன், காமெடின்றது ஒருத்தன் தலையில அடிச்சு ஒருத்தன் ஒரு வழுக்கை முடியில்லாத ஒரு மனிதரை, வழுக்கை தலை மனிதரை வந்து போடான்னு சொல்றதுதானே காமெடி. அப்படி இல்லை. ஸோ அந்த கேளிக்கையாக பார்ப்பதை நிறுத்த வேண்டும் நினைக்கிறேன். அது எப்படின்னா பெரம்பு எடுத்துட்டு பாடம் சொல்லணும்னு சொல்ல வரல. ஒரு படம் பெரிய அழகுணர்ச்சியோட ஒரு கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்து 1 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு படம். அது 2.5 மணி நேரம் சுருங்க கொடுக்கும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய வீரியம் இருக்கணும்ல. ஒரு ஆலமரத்தினுடைய விதை வந்து எப்படி ஒரு வீரியம், சின்னோண்டு தான் அந்த இது விதை, அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வீரியம் இருக்கணும். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்.